நீ செத்தா எனக்கு என்ன அப்படின்றதா அந்த நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழியும் பேச்சும். நீ காசு தர மாட்ட, ஆள்க வந்து நின்னு என்ன நடக்குதுன்னு உதவி பண்ண மாட்டீங்க, ராணுவத்தை அனுப்ப மாட்டீங்க, ஆனா வாய் கிழிய பேசுவீங்க. அடிப்படை அறிவு இருந்தா நிர்மலா சீதாராமன் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கரார வீடு கட்டி சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ நாம அவங்க வீட்டுல போய் கையை கட்டி இப்படி நில்லுங்க சொல்லுங்க ஜமா அப்படின்னு கேட்கணும்ன்ற அளவுக்கு அந்த உடல் மொழி இருந்தது. அது வந்து சுத்த அயோக்கியத்தனம், அரசியல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இறக்கம் இல்லையான்னு கேக்குறீங்க. ஒட்டுமொத்தமா இந்த காவி கும்பலுக்கு துயருற மக்கள் மீது இறக்கமே எப்பவுமே வந்ததில்ல. இது ரொம்ப டேஞ்சரானவங்கன்றதை காட்டக்கூடிய இன்னொரு இடமா நான் பாக்குறேன். நம்மளை கொன்னுட்டு நம்ம மேல நின்னு அவங்க ஓட்டு பொறுக்கிறது மட்டும்தானே ஒழிய துயரத்தில் இருப்பவர்களை அரவணைத்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கான ஆட்கள் இவர்கள் இல்லை. அதுக்கு மனுஷனா இருக்கணும். இந்த கும்பல் மனிதர்களே கிடையாது. இப்ப தேசிய அளவுல இருக்கிற பேரிடர் நிவாரணத்துல இருந்து அவங்க பணம் கொடுக்கணும். அதுல ₹1 கொடுக்கல, நமக்கு ₹1 கொடுக்கல. ஆனா பொய்யாக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் நிறைய கொடுத்தோம் அப்படின்னு. இன்னைக்கு தேவைக்கு அடிச்சு ஓட விடுற ஒரு ஆள் அரசியல்ல இருக்கணும்னு நான் நம்புறேன், அதிகாரத்துல இருக்கிறவங்க. அதுல உதயநிதி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். இங்கே நேர்காணலில் செயற்பாட்டாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நேற்றைய தினம் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய செய்தியாளர் சந்திப்பு, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு நிவாரண பணி, அதுல எவ்வளவு நிதி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து மிக்ஜாம் புயல் அது ஏற்படுத்தின பாதிப்புல இருந்து தொடர்ச்சியாக அரசு முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கை, நமக்கு கோரிக்கை வைக்கிற நிதியானது ஒன்னா இருக்கு, மத்திய அரசு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்கா ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக தமிழக அரசு முன் வச்சுட்டே வர சூழல்ல தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்க. மிக கடுமையான ஒரு தாக்குதலை தமிழக அரசை நோக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செலுத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கோபமா இருந்தாங்க, ரொம்ப உக்கிரமா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினாங்க. மத்திய அரசு எவ்வளவு செஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட அவங்க பேசினது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி இருந்ததுன்னா, நாங்க முன்னாடியே எல்லாமே சொல்லியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க எதுவுமே பண்ணல. அங்க நடந்த இன்னைக்கு தென் தமிழகத்துல ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கூட ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்த அந்த வீரர்கள் தான் ஒழுங்கா கையாண்டாங்க, மழை பெஞ்சு முடிஞ்ச அப்புறம் தான் தமிழக அரசே களத்துக்கு போச்சுன்ற மாதிரி மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அவருடைய செய்தியாளர் சந்திப்பு முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதுக்கு ரிப்ளையா ஒரு பதில் கூட கொடுத்திருந்தாங்க. சோ ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியாளர் சந்திப்பை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன கன்வே பண்ணுது? அது தமிழக அரசின் மீதும் தமிழக மக்கள் மீதும் RSS BJP சங்க பரிவார் கும்பல் வைத்திருக்கிற வன்ம மனநிலையை காட்டுகிறது. இது விமர்சனம் கிடையாது. விமர்சனம் ஃபார் நெகட்டிவ் ரெண்டையும் பேசுவது. வன்மம் தான் குற்றச்சாட்டை முன்வைச்சு அவங்களை தள்ளி விட்டுட்டு போறதுக்கு பேர் வன்மம். அதைத்தான் ஒன்றிய அரசு செய்திருக்கிற அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரஸ் மீட் அப்படின்னு பாக்குறேன். ரெண்டாவது, பார்ப்பனிய அதிகார திமிரை உடல் மொழியில் பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான உடல் மொழி அது. ஒரு சாமானிய உழைக்கிற மக்களுக்கான உதவியை கேட்டு ஒரு அரசு, மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ஞாபகம் போது அப்படி ஒரு உடல் மொழி அப்படின்றதெல்லாம் ஏதோ நாம அவங்க வீட்டுல போய் கையை கட்டி இப்படி நில்லுங்க சொல்லுங்க ஜமா அப்படின்னு கேட்கணும்ன்ற அளவுக்கு அந்த உடல் மொழி இருந்தது. அது வந்து சுத்த அயோக்கியத்தனம், அரசியல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாம கேட்கறது சோறு, ஆனா அவங்க நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு பொருளாதார அறிவே இல்லாத ஒரு கும்பல் பேசுவதனுடைய வெளிப்பாடாக எனக்கு தெரிஞ்சது. பரகல பிரபாகரன் அவர்களுடைய கூற்றுப்படி சொல்லுவது என்றால், நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பக்காவா புஸ்தகம் எழுதி போட்டாரு. இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார அறிவு இருக்கு, எந்த அளவுக்கு சமூகம் சார்ந்த அறிவு இருக்குன்றத புத்தகமாவே வெளியிட்டு மிகப்பெரிய ஆட்சேபனையை சம்பாதிச்சவர். அவர் சொன்னதுதான் கரெக்ட். பொருளாதார அறிவற்றவர்கள். சுப்பிரமணிய சுவாமி சொன்னதுதான் சரி, பொருளாதாரம் குறித்து சுத்தமா இவங்க ஜீரோ அப்படின்னு அவரும் சொன்னார். இந்த பார்வையே பொருளாதார அறிவற்றவர்கள். ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சிதைக்கப்பட்டிருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு 30 பேரை பறி கொடுத்துட்டு ஒரு சமூகம் ரோட்ல நிக்குது. அந்த சமூகத்தினுடைய துயரத்துல பங்கெடுப்பதற்கு தான் ஒரு அரசு. ஏன்னா நான் சம்பாரிச்சாதான் எனக்கு சோறுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து ஒரு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க அரசை இன்னும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த அரசு கை கழுவி விட்டுருக்கு தமிழ்நாட்டு அரசு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டேன், பிரைம் மினிஸ்டர் வந்தா கோபேக் மோடின்னு அடிச்சு விரட்டுவேன், யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேன். முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டுல இருந்து வரும்.
எனவே நீங்கள் அரசியலா இருக்கீங்க, உங்க அரசியல் எங்களோடு ஒத்தி வராது, எங்களுக்கான அரசியலாவும் இல்ல, எனவே நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், இக்கட்டான சூழ்நிலை அப்படிதான் பாக்குறோம். ரெண்டாவது, இந்த கட்டமைப்பு சிதைக்கப்பட்டா பொருளாதாரம் பின்னாடி போகும். பொருளாதாரம் பின்னாடி போச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலை உருவாகும். ஒரு 3 மாசத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாயை நம்ம வரி வருமானமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பீரியாட்டிக்கலா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பெரும் தொகை அப்படியே கடப்புல போயிரும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது பெரிய அடியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படை அறிவு இருந்தா நிர்மலா சீதாராமன் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கரார வீடு கட்டி சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இது நம்ம புரியுறது என்ன அப்படின்னா, பொருளாதார அறிவும் சமூகம் சார்ந்த அறிவும் ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையும் மற்ற ஒரு கும்பல் தான் ஒன்றிய அரசு கும்பல். அவர்கள்ட்ட சிக்கி நாம தான் சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். களத்துல போய் தமிழ்நாடு அரசு வேலை பார்த்ததை ஸ்டாம்ப் பண்றாங்க, சீல் குத்திக்கிறாங்க. எப்படி 2015ல கொண்டு போய் களத்துல மக்களுக்கு பொருள் கொடுக்கிற போது அதுல ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை ஒட்டி சீல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதே வேலையை வேற ஒரு வடிவத்துல செய்யறாங்க ஒன்றிய அரசு. இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவே சொல்றாங்க, 70 முறை ஏறி இறங்கி ஹெலிகாப்டர் காப்பாத்திருக்கு. 9 ஹெலிகாப்டர் இல்லையா, அவங்க சொன்ன கணக்குப்படி 9 ஹெலிகாப்டர் 70 முறை காப்பாத்திருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 70 முறை காப்பாத்திருக்குன்னா எத்தனை பேரை காப்பாத்திருக்க முடியும்? மிஞ்சி போனா ஒரு 1500 பேரு. ஆனால் காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேரு? 42,000 சொச்சம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இது நடந்து 3 நாள்ல. அப்ப 42,000 பேரை காப்பாத்தின ஒரு மாநில அரச கேவலமா அவங்க இயங்க மாட்டாங்கன்னு சீல் குத்துறது இருக்குல்ல, இது ஒரு அரசியல் சில்லறைத்தனம். இத நிர்மலாமா பண்ணது ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு அரசியல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல எல்லாருமே கேட்கிற முக்கியமான விஷயம் அவங்களுடைய உடல் மொழி. இல்ல ஒரு இறக்கமே இல்லை. இவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து தமிழ்நாடு சந்திச்சிருக்கு, தமிழக மக்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இறக்கமே இல்லாம அமைச்சருடைய மொழியில சொன்னா எதிரி நாட்டின் மீது ஒரு வெறுப்போட பேசுற மாதிரி, போர் தொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது எந்த அக்கறையும் மற்ற அவங்க பேசியிருக்காங்கன்ற வார்த்தையை சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த இறக்கம் எதனால இல்ல? ஒரு எம்பத்தி, பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1000 தான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை ரொம்ப கண்ணியமான முறையில கூட சொல்லியிருக்கலாம். இல்ல இன்னும் வேற மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். டைரக்டா நான் எல்லாமே பண்ணிட்டோம், இல்ல நாங்க சொல்லியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாச்சு, 12ஆம் தேதியே கொடுத்துட்டோம், 5 நாள் கழிச்சுதான் வெள்ளம் வந்திருக்கு. இந்த கோபம் இல்ல இந்த இறக்கமே இல்லாத தன்மை எங்க இருந்து வருது? இல்ல இறக்கம் இல்லாத தன்மைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். அலர்ட் கொடுத்தாங்கல்ல, வானிலை ஆய்வு மையம் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. அந்த அலர்ட் ஒன்றிய அரசுக்கும் சேர்த்துதான். அது ஒன்றிய அரசு கையில இருக்கிற நிறுவனம் தான் வானிலை ஆய்வு நிறுவனம், தமிழ்நாட்டுக்குன்னு தனியா கிடையாது. அப்போ ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற அந்த நிறுவனம் ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி போய் ஒரு 800 பயணிகளோடு ஒரு ரயில் நடு ஏரியால தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு 3 நாள் மீட்க முடியாம அந்த மக்கள் திண்டாடினாங்க? எப்படி? உங்களுக்கு அலர்ட் கொடுத்தாங்கல்ல. அப்ப அலர்ட் கொடுத்தது பெருமழை, பேய் மழைக்கான அலர்ட்டா இருந்தா நீங்க எப்படி ரயிலை இயக்குனீங்க? வந்தே பாரு, குறிப்பா காசி டு ராமேஸ்வரத்துக்கான ரயில் அன்னைக்கு எப்படி திறந்து வச்சீங்க? 1000 கேள்வி இருக்குங்க. இங்க வானிலை ஆய்வு மையம் ஒழுங்கா செயல்பட்டாங்க, அவங்க துல்லியமா சொன்னாங்க. நம்ம குற்றச்சாட்டு அவங்க சொல்லலன்றதுல, துல்லியமா சொல்லல. அவங்க பேசின அன்னைக்கான ரெக்கார்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, மிதமானது முதல் கனமழை பெய்யும். மிக கனமழை கூட சொல்லல. அதுதான் அப்படி சொல்லும் போது நம்ம எப்பயும் வர மழைன்னு தான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். சோ அந்த சீனே அந்த அம்மாவுக்கு இல்ல. அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க நிக்க வைக்கிறோம். அந்த 800 பேரை அந்த கிராமத்து மக்கள் காப்பாத்தலன்னா பட்டினியில கடந்து குழந்தைங்க வரைக்கும் மயக்கம் போட்டு கிடந்திருப்பாங்க. நம்ம தூக்கும் போது குற்றுயிரும் கொலையுருமா அவங்களை காப்பாற்ற வேண்டி இருந்திருக்கும். அந்த கிராமத்து மக்கள் இருக்கிற காசை வச்சு, இருக்கிற அரிசியை வச்சு அவங்களை காப்பாத்தினாங்க. ஒண்ணு, இந்த உடல் மொழி மட்டும் இல்லைங்க, ஒரு இறக்கம் இல்லையான்னு கேக்குறீங்க. ஒட்டுமொத்தமா இந்த காவி கும்பலுக்கு துயருற மக்கள் மீது இறக்கமே எப்பவுமே வந்ததில்ல. இது ரொம்ப டேஞ்சரானவங்கன்றதை காட்டக்கூடிய இன்னொரு இடமா நான் பாக்குறேன். நீங்க மல்யுத்த வீராங்கனை நேத்து வந்த பாப்பா ரொம்ப மனசு வெடிச்சு ஈரக்கொலையா இருந்த மாதிரி இருக்குங்க. அஸ் அ பேரண்டா என் புள்ள அந்த நாட்டுக்காக அத்தனை மெடலை வாங்கிட்டு வந்து நின்ன புள்ள பாலையெல்லாம் சுரண்டப்படுறாங்க. திரும்ப பிரிஜுபூஷனுடைய நண்பனவே அதுல போடுறாங்க. நான் இனி விளையாடலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போனான். இந்த நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிற போது அடி ஆட்களை போல நாய் பேய்களை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி தெருநாய்க்களை போல அந்த குழந்தைகள் இழுத்துட்டு போகப்பட்டாங்க. மனசு வலிச்சிச்சு. இன்னைக்கு அது அப்படியே மொத்தமா அந்த ஆட்கள் அப்படி தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு கண்ணீர் சிந்தல. அன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா திரைப்பட கலைஞர்களையும் கூப்பிட்டு கொண்டாட்டம் நடத்தினார்கள். முர்மு அம்மாவை தவிர மத்த எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க.
இதுக்கு ரொம்ப கண்ணீரான சூழ்நிலை தான். இந்த குழந்தைங்க எங்க பதக்கத்தெல்லாம் நாங்க போய் இதுல ஆத்துல போறோம், கங்கை ஆத்துல போறோம்னு சொன்ன பிறகும் நீதி கிடைக்கல. அவங்க மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படக்கூடிய இடத்துலதான் இருக்குன்னு சொன்ன பிறகும் நீதி கிடைக்கல. இங்க 2 குழந்தைங்க மணிப்பூர்ல 2 பெண் குழந்தைங்க அம்மனமாக்கப்பட்ட அந்த முதலமைச்சர் சொன்னாரு இது மாதிரி 100 சம்பவங்கள் நடந்திருக்குன்னு. நான் ஒரு சம்பவத்திலே நம்ம பதறி போயிருக்கிறோம். அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை பிரைம் மினிஸ்டர். அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. ஒரே ஒரு காணொலியில வாய் திறந்துட்டாரு, திறக்கல. மார்பி பிரிட்ஜ் 141 பேர் விழுந்தாங்க. அவரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து வெறும் 15-20 கிலோமீட்டர்ல 3 நாள் கழிச்சு போனாரு. ஏன்னா அவங்க சொந்த ஊரு ஓட்டு கேட்கணுன்றதுக்காக, தேர்தல் காலம்ன்றனால 141 பேர் தண்ணிக்குள்ள விழுந்து உங்களுடைய ஊழலால செத்து போனாங்க. அன்னைக்கு போய் கண்ணீர் சிந்தலைங்க. நீங்க காஷ்மீர் கண்ணீர் சிந்த மாட்டாங்க. திறந்தவெளி சிறைச்சாலையில எல்லோரும் அடிமைகளாக நடத்தப்படக்கூடிய இடத்துல இருக்கும். ஐநா உள்ள போக முடியல, பத்திரிகையாளர் உள்ள போக முடியல, எதிர்கட்சி உள்ள போக முடியல. அப்படி ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை, அதுக்கு கண்ணீர் வடிக்க முடியல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் துயரங்கள் நிரம்பி வழிகிற போதெல்லாம் அதை வேடிக்கை பார்த்து கொக்கரித்த கும்பல் தான் இந்த காவி கும்பல். அதுதான் இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டு மேல இன்னும் மோசமான அடி விழுகுது. ஏன்னா நாங்க பகுத்தறிவாளர்கள், சமூக நீதி கோட்பாட்டுல பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். படிச்சவன் படிக்காத அத்தனை பேரும் எங்க ஊர்ல அறிவு சார்ந்தவர்களா இருப்பாங்க, அரசியல தெளிவா புரிஞ்சவங்களா இருப்பாங்க. மதத்தை தனியா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும், அரசியல தனியா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த அரசியல் தான் அவங்களுக்கு எரிச்சலை ஊட்டுது. இந்த நிதானம், இந்த தெளிவு, இந்த பகுத்தறிவு, இதுதான் அவங்களுக்கு கடுப்பாக்குது. அப்ப என்ன பண்றாங்க, எனக்கு ஓட்டே போடல இந்த ஆளுங்க, நீ செத்தா எனக்கு என்ன அப்படின்றதா அந்த நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழியும் பேச்சும். இதை விடங்க 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்திருக்கு, மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 1st வீக்ல இருந்தே நம்ம பிரச்சனை தான். சென்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு தென் மாவட்டங்கள் வரை போயிருக்கு. இதுல அந்த ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, அவர் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாநில பேரிடர் மேலாண்மை நிர்வாகம் தான் இந்த பேரிடர்கள் எல்லாம் சரி பண்ணிக்க முடியும், சரி பண்ணிக்கணும், நாங்கெல்லாம் வரமாட்டோம், எங்களுடைய வேலை இல்ல அப்படின்னே வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, நீ காசு தர மாட்ட, ஆள்க நின்னு என்ன நடக்குதுன்னு உதவி பண்ண மாட்டீங்க, ராணுவத்தை அனுப்ப மாட்டீங்க, ஆனா வாய் கிழிய பேசுவீங்க. நீங்க இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். நீங்க கஜா புயலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒக்கி புயல், நீங்க யாருமே போகல, இந்த ஏரியா பக்கம் யாருமே வரல. அன்னைக்கு ஹெலிகாப்டர் கூட அனுப்பலங்க, ஹெலிகாப்டர் கூட அனுப்பல. மீனவர்கள் தங்களுடைய நண்பர்களை, தங்களுடைய உறவினர்களை உயிரை பணைய வச்சு காப்பாத்தினாங்க, யாருமே வரல. அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு 9 ஹெலிகாப்டர் எப்படி கொண்டு வந்தீங்க? ஆளுகிற அரசு கொடுக்கிற அழுத்தம் ஒண்ணு. 2வது, இந்த பகுதிகள்லாம் யாரு? காவிகள் அரட்டை ஊசுற போட்டு அலைகிற பகுதி. நீங்க திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், கன்னியாகுமரி, 2வது தூத்துக்குடி, இந்த ஏரி தென்காசி, இந்த ஏரியாக்கள்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வர்றாங்க காவிகள். அதனாலதான் பதறான், நம்ம போய் நிக்கலன்னா நம்ம பேர் கெட்டு போவோம்ன்ற பதறான். ஒக்கி புயல்ல நீ அனுப்பவே அனுப்பாத ஆளு, எந்த உதவியும் இதுவரையும் தமிழ்நாட்டுக்கு செய்யாத ஆளு, 9 ஹெலிகாப்டர் கொண்டு வரதுக்குள்ள கூட எனக்கு அரசியல் தான் தெரியுது. அது கூட நீ உன்னை நல்லாவனா காமிச்சுக்கிட்ட அந்த காவி அரட்ரவுசர் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான வேலை என்றுதான் நான் பாக்குறேன். சோ எந்த கண்ணீருக்கும் இவர்கள்ட்ட பதில் கிடையாது, எந்த கண்ணீர் குறித்தும் இவர்களுக்கு அக்கறையும் கிடையாது. பலி கொடுத்து விட்டு வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு போகிற பார்ப்பனியம் தான் இவர்களுடைய ஒற்றை குறிக்கோள். அதனுடைய அடிப்படையில தான் நீங்க குஜராத் கலவரத்துல அடிப்படையா நிகழ்ந்த அந்த ரயில் எரிப்பு கூட நீங்க திட்டமிட்டு பாஜக எம்எல்ஏ செய்தது என்று தெகல்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கு. சோ இவங்க வேலை நம்மளை கொன்னுட்டு நம்ம மேல நின்னு அவங்க ஓட்டு பொறுக்கிறது மட்டும்தானே ஒழிய, துயரத்தில் இருப்பவர்களை அரவணைத்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கான ஆட்கள் இவர்கள் இல்லை. அதுக்கு மனுஷனா இருக்கணும், இந்த கும்பல் மனிதர்களே கிடையாது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பதிலை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அவருடைய பாஷை, மொழி இதெல்லாம் எங்க இருந்தது, தொடர்ச்சியாக அவர் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு, திரும்ப நாங்க கேட்கறது ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய குடும்பம் தொடர்பாக சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சதெல்லாம் பார்த்திருந்தீங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு, நான் முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க அப்பா வீட்டு காசெல்லாம் கேட்கல, நாங்க கொடுத்த வரி பணத்தை தான் நாங்க திரும்ப கேட்கிறோன்றதை குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு சில கேட்டப்ப கூட நானே தான் சொன்னேன், அண்ணா மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்க வேணாம், அது திரும்ப தான் அதே தான் அவர் இப்போ ட்வீட்டாவும் போட்டுக்கதை பார்க்க முடிஞ்சது. இந்த உரையாடலை என்னவா பார்க்கலாம், கலைஞர் ஒரு தமிழ் அறிஞர், அவங்க ஃபேமிலில இருந்து வர உதயநிதி ஸ்டாலின், இன்னும் அரசியல்ல வெள்ளணும்னு நினைக்கிற உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குது. இந்த பாஷை, மொழி, உங்க அப்பா வீடு, உங்க ஆத்தா அப்படின்னு பேசுற அந்த பாஷை எல்லாம் எங்களுக்கு வேணாம், அப்படிலாம் பேசுறது ரொம்ப தரக்குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி
பேசினதை பார்க்க முடிஞ்சது. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ஜென்யூனான கருத்தா பாக்குறீங்க, இல்ல அவங்க மேட்டிமை தனத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஹைராக்கில மேல உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு அந்த அந்த ஸ்லாங், அந்த லாங்குவேஜ்? ஒரு பார்ப்பனியத்தினுடைய வேலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நீ என்ன சாப்பிடணும், நீ எந்த மொழியில பேசணும், நீ எப்படி டெலிவர் பண்ணணும், என்ன ஆடை உடுத்தணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் என் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது பார்ப்பனியத்தினுடைய வேலை. இதுவும் ஒரு கட்டமைப்பு தான். நீங்க ஆக்சுவலா எனக்கு பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில உதயநிதி அடிச்சாடுறாரு. பழைய திமுக காரர் மாதிரி இருக்காங்க. 60கள்ல இருந்த திமுக காரரை நான் உதயநிதி பாக்குறேன். நீங்க யாராலும் சொம்புன்னு சொல்லுங்க, என்ன 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தேவைக்கு அடிச்சு ஓட வர்ற ஒரு ஆள் அரசியல்ல இருக்கணும்னு நான் நம்புறேன். அதிகாரத்துல இருக்கிறவங்க அதுல உதயநிதி கொஞ்சம் தெளிவா இருக்கிறவர். நம்ம நேரடியாவே தெரியும் உங்களுக்கு. நாம நடத்தினதான் சனாதன ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு அவர் வந்த பிறகும் 1 இன்ச்சும் பின்வாங்கல. அவர் தன்னுடைய கருத்துல ரொம்ப தெளிவா நிக்கிறாரு. எனக்கு அதனால அவர் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவர் கேட்ட மொழியில அவ்வளவா அப்பன்றது கோத்தான்றது அப்படியே சொன்னாங்க நிர்மலா அம்மா. நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒப்பன்றது கோத்தான்றது இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, அப்பன் என்கிற சொல் தான் சரியான தமிழ் சொல். அப்பா, அப்பன், அம்மை. இங்க மகள், மகன். ஆண்களை குறிக்கிற சொல்லுக்கு இன்னும், பெண்களை குறிக்கிற சொல்லுக்கு இள்ளும் வர்றது தமிழ் மரபு. நான் தமிழ் பேராசிரியர், உங்களுக்கு தெரியும், நான் PhD. அதுதான் சரியான தமிழ் சொல், அப்பன் என்ற சொல்லு. சரி, உங்களுக்கு உறுத்தலா இருக்குன்னா அவர் அதையும் மாத்திக்கிட்டாரு. நான் ஒன்னும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அப்பா வீட்டு சொத்தை கேட்கவில்லை என்றும் சொன்னாரு. அது இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. என்ன பயந்துட்டாங்க, என்னடா அடிச்சாடுற ஒருத்தரா இருக்காரு, ஓட்டு அது இது இதெல்லாம் பயப்படவே இல்லையே. கேட்டா அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏவா, நான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கலாங்க, இன்னைக்கு மந்திரியா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய இளைஞரணி தலைவரா இருக்கலாம், நாளைக்கு எப்படி ஆகும்னே தெரியாது, கொள்கைக்காக நிக்கணும்னு பேட்டியிலே சொல்றாரு. அது பயத்தை உண்டாக்குது. கொள்கைக்காக நிக்கணும்னு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் சரியா போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது காவிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா ஓட்டு இதெல்லாம் வச்சு மிரட்டலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு அச்சத்தை கொடுக்குது. அதனாலதான் இவருடைய பேச்சு பயங்கர ஒரு பிரச்சனையை, சிக்கலை இந்த கும்பலுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களே. அதுல கூட அவர் ரொம்ப தெளிவாதாங்க இருக்கிறார். யாரையும் அவமானப்படுத்தணும்னு அவர் சொல்லவே கிடையாது. தொடக்கத்துல என்ன கேள்வி கேட்டாங்க பத்திரிகைக்காரங்க, உங்க ஒன்றிய அமைச்சர் கேட்கிறோம், நாங்க பணம் கேட்கிறோம், நாங்க ஒன்னும் ஓசியில கேட்கல, பிச்சை கேட்கல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்போடு சட்டம் சொல்ற விஷயத்த செய்யுங்க அப்படின்னு பணம் கேட்கிறோம் இந்த நிவாரணத்துக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஒன்றிய அமைச்சர்ல ஒருத்தர், நாங்கன்னா ஏடிஎம்மா வச்சிருக்கோம், எடுத்து அப்படியே குடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னாரு. அப்ப இவர் கேட்கிற, நாங்கன்னா உங்க ஒப்ப வீட்டு காசாவை கேட்கிறோம். நியாயம் தானுங்க, நீங்க ஏடிஎம் வச்சு எடுத்தே கொடுக்கணும்னா சொந்த காசை தான் அப்படி கருமையா பையில தூக்கி வச்சுட்டு இருப்போம். இது பொது காசு, மக்கள் காசு, அதை எப்படி இவர் சொல்ல முடியும்? அப்புறம் ஏடிஎம் நாங்க கொடுக்குறோம்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு. அவருக்கு அப்ப வீட்டு காசையா கேட்டிருக்கோம், வரியார் கட்டின பணத்தை தாங்க நாங்க கேட்கிறோம். மற்ற மாநிலங்கள் எப்படி பாக்குறீங்களோ அப்படி எங்க மாநிலத்தையும் பாருங்க, ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. இது 100% நியாயமானது. நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேங்க. இதே 2013 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்த போது சத்தீஸ்கருக்கு கூடுதல் பணம் ஒதுக்குனது காங்கிரஸ் சொல்லுது. நாங்க சத்தீஸ்கருக்கு கூடுதல் பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா ஆக போற கேண்டிடேட்டா இருந்த மோடி என்ன சொன்னாரு, ஏன் மிஸ்டர் ராகுல் உங்க தாய்மாமா வீட்டு காசவா கொடுத்தீங்க? மக்கள் காசு தானங்க, ஒன்றிய அரசிடம் இருக்கிற காசு மக்கள் காசு, மாநிலங்களின் காசுன்னு சொன்னவர் தானே இந்த மோடி. அந்த மொழி எப்படியா நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் அதை சொல்லுவாங்களா? விலைக்கு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்களா? உங்க தாய்மாமா வீட்டு காசான்னு கேட்கும் போது அது நேர்மையானதா இருந்துச்சா? அப்ப மொழி என்பது யார் பேசுகிறார்கள் என்பதை பொறுத்து அவங்க குற்றம் சாட்டுவாங்க. இதே விஷயத்த மோடி பேசலாம், இதே விஷயத்த காவிகள் பேசலாம், பார்ப்பனர்கள் பேசலாம், இதே விஷயத்த. அது பல உதாரணங்கள் என்கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த பார்ப்பனர்கள் பேசினதுக்கும் சூத்திரர்கள் பேசுகிற போது அது எப்படி திரிக்கப்பட்டதுன்றது பல காரண காரியங்கள் என்கிட்ட இருக்கு. அப்படித்தான் உதயநிதி அவர்களுடைய அரசியலை கண்டு பயந்து நடுங்கி போன இந்த கும்பல் அவர் மீது ஒரு போலியாக பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அவர் எப்பயுமே இப்படிதான் பேசுவாரு, எப்பயுமே திமிரதான் பேசுவாரு, எப்பயுமே அவர் மொழி இப்படிதான் இருக்கும். என் மேல அப்படி பலமுறை கட்டமைச்சிருக்கிறாங்க. அந்த வேலை திட்டமிட்டு ஒருத்தரை எதிர்கொள்ள முடியாம காவிகள் செய்கிற பயந்தாங்கொழித்தனம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக நிர்மலா சீதாராமனுடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வு என்னவா இருந்துச்சு? சுருக்கமா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த பிரஸ் மீட் திட்டமிட்டு காவிகளுக்கு முன்னாடி அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள நடத்தப்பட்ட நாடகம் ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பணத்தையுமே கொடுக்காம நாங்க கொடுத்துட்டோம்,
நாங்க சரியான நேரத்துல கொடுத்துட்டோம், நாங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னு சொல்றது அந்த 900 கோடி 22 மாநிலங்களுக்கு கொடுத்த மாதிரி அன்னைக்கு நம்முடைய பங்கு அது எப்பயாவது நடந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுக்கப்பட்ட பங்கு. ஆனால் இன்னைக்கு பேரிடர் நடந்திருக்கு. அப்ப தேசிய அளவுல இருக்கிற பேரிடர் நிவாரணத்துல இருந்து அவங்க பணம் கொடுக்கணும். அதுல 1 ரூபாய் கொடுக்கல, நமக்கு ஒத்த ரூபாய் கொடுக்கல. ஆனா பொய்யாக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் நிறைய கொடுத்தோம் அப்படின்னு. 2015 இதுவரைக்கும் 4.61% தான் அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. 4.5% தான் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மள கைகளை விட்டுட்டு சும்மா தெனாவட்டா உட்கார்ந்து போலியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக பேசப்பட்டதுதான் இந்த 1 மணி நேர அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அது வன்மத்தின் வெளிப்பாடு. தமிழக அரசின் மீதும் தமிழக மக்களின் மீதும் இருக்கிற காழ்ப்புணர்வு. காவிகள் காலூண்டவே முடியாது என்பதற்கான இது விஷயமாத்தான் நான் பாக்குறேன். இந்த பேட்டியே மக்கள் மன்றத்துல அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைச்சிருக்குன்றத காவிகள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இறுதியா ஒரு கேள்வி மேடம். 2 அரசுகளும் சண்டை போட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சண்டை போட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. இருவரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. 2 பேருமே அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க, 2 பேரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க ரிலீஃப் போய் சேரலன்ற குற்றச்சாட்டும் பொதுமையாக வைக்கப்படுது. அதற்கு உங்களுடைய பதில்? நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். நம்ம 2015 வெள்ளத்துல சென்னையில மாட்டிக்கிட்ட ஆளுதான். நாங்களாம் 2015 வெள்ளத்துலதான் கிடந்தோம். 2015 நாதியற்றவர்களாக கிடந்தோம். ஆனால் இங்க வெள்ளம் வந்தோடனே முதலமைச்சர் பேண்ட போட்டு போய் நடு ரோட்ல நின்னு தண்ணிக்குள்ள நின்னு பார்த்தாரு. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் கார்ல போய் ஆர்கே நகர் தொகுதியில நின்னுகிட்டு வாக்காள பெருமக்களையும் பேசினார். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்காள பெருமக்களையும் பேசி மக்கள் நொந்து போனாங்க. அம்மா, நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம தண்ணிக்குள்ள கிடக்குறோமா, நீங்க வாக்காள பெருமக்களே அப்படின்னு சொல்றீங்களேன்னு வருத்தப்பட்டு அது பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் ஆச்சு. அப்படி நாதியற்றவர்களாக ஒக்கி புயல்ல நிறுத்தப்பட்டோம். அதே மாதிரி கஜா புயல்ல நிறுத்தப்பட்டோம். இங்க பல சைக்ளோன் பிரச்சனையில கடலூர்ல மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம நிறுத்தப்பட்டாங்க, பாக்கநாதியில. ஆனால் இந்த அரசு வந்ததுல இருந்தே கொரோனா காலத்துல இருந்தே தொடர்ந்து மக்களுக்காக களத்துல நிக்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஒரு விஷயம், நம்ம நல்லது செய்யறவங்களையும் தூக்கி ஓரமா போட்டு ஒண்ணு இல்லாதவங்களா நிக்க கூடாது. அதுல நான் தெளிவாவே இருக்கேன். இப்பயும் பாத்தீங்கன்னா சரியான திட்டமிடல். நீங்க அளவுக்கு மீறி மழை பெஞ்சும் இவங்க திட்டமிடல்னால்தான் குறைஞ்சபட்சமான உயிரிழப்பு, குறைஞ்சபட்சமான சேதாரம்னு ஆயிப்போச்சு. நீங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மேட்டூர் அணையில இருக்கிற தண்ணி நீர் கொள்ளளவுல 2 மடங்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு தூத்துக்குடியில. இப்ப ஒரு டேம் உடஞ்சு வந்தா எவ்வளவு மழை தண்ணியோ அது மாதிரி 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாவே வந்திருக்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய சேதாரம். ஆனா முதலே திட்டமிட்டு 9 அமைச்சர்கள், நிறைய IAS கலெக்டர்ஸ், அங்க MLA MPs எல்லாம் போய் நின்னதுனாலதான் ஒரு பேரிடர் சூழல்ல அவங்க எல்லாம் காப்பாத்தணும். குறைஞ்சபட்சம் நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் போய் நின்று இவங்களுக்கு வழி 20 ஊரை காணோம் அப்படின்றாரு. அப்ப 20 ஊர் தண்ணிக்குள்ள கிடக்கு. அங்க இங்கேயுமா சின்ன மேட்ல மக்கள் உயிரை காப்பாத்திட்டு நின்று இருந்திருக்காங்க. சோ அப்படி ஒரு பெரும் துயர்ல எல்லாரும் சேர்ந்துதான் அவங்களை மீட்டிருக்காங்க, அரவணைச்சிருக்காங்க. இது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான போர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்குமான போர். இன்னும் விளக்கமா சொல்றதா தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான சண்டை என்றுதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு மக்களை சரியான நேரம் பார்த்து பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 25,000 பேருக்கு சாப்பாடாக்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க கனிமொழி MP. நம்ம களத்துல நின்று நம்ம தோழர்கள் போட்டோஸ் எடுத்து அனுப்புறாங்க. அப்ப காப்பாத்துறதுக்கு எல்லா அமைப்புகளும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. அவங்க முடிஞ்ச அத்தனை வேலையில செய்யறாங்க. ஆனா இதை திசை திருப்புகிற வேலையை அல்லது இந்த நல்லது செஞ்சாங்கன்ற விஷயம் போயிடக்கூடாதுன்றதுனால வாட்ஸ்அப்லயும் மற்றதுலயும் போலி செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது காவிகள். உண்மைய எவ்வளவு முக்குனாலும் மறைக்க முடியாது. அநியாயமும் அயோக்கியத்தனமும் அம்பலப்படும். அதுதான் தமிழ்நாட்டின் அரசியல நம்ம பார்த்தது. சோ காவிகள் இப்படி திசை திருப்பலாம். தமிழ்நாடு ஒண்ணுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இடையில இருக்கிற சில காவிகளுடைய நிழல் உலக இயக்கங்கள் நடத்திட்டு இருக்க நாம் தமிழர் மாதிரி ஆட்கள் இந்த தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சண்டை போடுது, நாங்க தான் உள்ள புடிச்சு உருட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். எதா இருந்தாலும் பொய் நிலைக்காது. களத்துல நின்று வேலை பார்க்கறத நம்ம கண்ணார பாத்துட்டு இருக்கிறோம். பொய்யெல்லாம் இல்ல. அப்போ இது தமிழ்நாட்டு மக்களை சரியான நேரத்துல கைவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஒன்றிய அரசிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ இடையில கடந்து பேசுறவங்க எல்லாம் 4 நாளைக்கு கதறுவாங்க, அப்புறம் அடங்கி போயிருவாங்க, அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற காவிகளுக்கு எதிரான ஒரு போர்ன்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி மேடம். பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.